ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, விளையாட்ட ஆரம்பித்த ஒரு விஷயம் வந்து விபரீதத்தில் போய் முடிஞ்சிருக்கு. ஒரு உயிரே வந்து போயிருக்கு. என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறது எல்லாமே உண்மை சம்பவம் தான். பிகாஸ் அதிலிருந்து ஒரு லெசன், ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா நம்ம போஸ்ட் பண்ணுற வீடியோஸ். அதனால தான் நான் இந்த மாதிரி இன்சிடெண்ட் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதிலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், நம்மளோட லைஃபோட குவாலிட்டி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. அதுதான் வந்து இந்த நம்மளோட வீடியோட மோட்டிவே. சரி வாங்க என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். இது வந்து ஆந்திராவில் நடந்த ஒரு இன்சிடெண்ட். ஒரு பையனுக்கு வந்து வரம் தேடுறாங்க, ஒரு பெண் வந்து அமைஞ்சிடுறாங்க கல்யாணத்துக்காக. அப்புறம் இது வந்து ஒரு ப்ராப்பர் அரேஞ்ச் மேரேஜ் தான். பத்திரிக்கையும் அடிக்கிறாங்க. பையன் வீட்டிலேருந்து பெண் வீட்டுக்கு வந்து பத்திரிக்கையை கொண்டு போகிறாங்க. கொண்டு போகும்போது இந்த பையன் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து வீடியோ கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. எப்போவுமே இவர் வந்து ஒரு வேர்டை யூஸ் பண்ணியிருக்காரு. நான் அந்த பெண்ணை பார்த்து நான் உனக்காக என்ன வேணால் செய்வேன், என் உயிரையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அன்றைக்கும் வந்து இந்த வேர்டை யூஸ் பண்ணியிருக்காரு, நான் உனக்கு உயிரையும் கொடுப்பேன் அப்படின்ட்டு. அந்த பெண் சொல்லியிருக்காங்க, அப்படியா, நான் இப்படி நம்ப முடியும், நீ எனக்காக உயிரை கொடுப்ப அப்படின்றது அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆண் சொல்லியிருக்காங்க, அப்படியா, நான் வந்து ப்ரூவ் பண்ணுறேன், இப்போவே ப்ரூவ் பண்ணுறேன், நான் வந்து உனக்காக என்ன வேணால் செய்வேன், உயிரையும் கொடுக்குவேன் அப்படின்னு, உயிரையும் கொடுப்பேன் அப்படின்னா இப்போ ப்ரூவ் பண்ணுறேன், நீ வந்து வீடியோ காலே இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வீடியோ காலே இருக்கும்போது அந்த ஒரு அயன் பாக்ஸோட ஒயர் எடுத்து தன்னோட கழுத்தில் சுற்றிட்டு அந்த ஃபேன்லேயே வந்து மாட்டி விட்டுருக்காரு. அப்படி அவர் செய்யும் போது அவரோட கால் வந்து ஸ்லிப்பாக இருக்குது. ஸ்லிப்பாக அந்த ஒயர் வந்து இறுகிட்டே போயிருக்கு. அதை பார்த்து அந்த பெண் வந்து ரொம்பவே கதறியிருக்காங்க. உடனே வந்து அந்த பையனோட பேரண்ட்ஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, சீக்கிரமாக வீட்டுக்கு போங்க, இந்த மாதிரி சம்பவம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு. அவங்களும் வந்து வீட்டுக்கு ஃபஸ்ட்டாக போயிருக்காங்க. ஆனால் போனால் அந்த நபர் வந்து உயிரோடவே இல்லை, இறந்துருக்காரு. ஸோ இதிலேருந்து நான் என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, யாரும் யாருக்காகவும் இங்கே உயிர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது வந்து முட்டாள்தனம் தான் கண்டிப்பாக உயிரை கொடுக்கறது. இப்போ வந்து அந்த ஆண் போயிட்டாரு. இப்போ அந்த பெண் வந்து பாவம் அவங்க சோகத்தில் கண்டிப்பாக இருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸோட நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். உயிரை கொடுப்பேன்னு கடைசியில் உயிரை கொடுத்துட்டு போயிட்டாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த இன்சிடென்ட் பற்றி அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நமக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோமா? உங்களுக்கு எதை பற்றியாவது பேச விரும்பணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.